நீங்க சரி நீங்க வச்சுக்க. Tamil Rockers.live. Alright guys, நம்ம கரெக்டான நேரத்துக்கு வந்தாச்சு. சரி நான் சொல்றத நீங்க சொல்லுங்க. நான் கோ சொல்றேன், நீங்க நிக் சொல்லுங்க. கோ நிக், கோ நிக், நிக். எப்படி ஆசமா இருக்கா? Alright, ஆனா நம்ம கீழே இருந்திருக்கணும். நீ மட்டும் கீழே இருந்தனா அங்க யாருமே இருக்க முடியாது. என்ன கொஞ்சம் பாரு, நான் எவ்வளவு அழகா இருக்கேன்னு தெரியும். இத கவனிச்சீங்களா? அங்க கீழே உட்கார்ந்து பாக்குறவங்களை விட நாம தான் சரியான வியூல உட்கார்ந்து நாம சிட்டியை காப்பாத்திருக்கோம்ல, சோ டிவில தெரியணும், இங்க இருக்க கூடாது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சிட்டிக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்தது. மொத்த சிட்டியும் ஷெட்டருங்கிற ஒரு கெட்டவனால தாக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அவன் கிட்ட ஃபுட்லான்னு சொல்லி ஒரு ஆர்மி இருந்துச்சு. அதை வச்சு ஷெட்டர் நம்ம சிட்டியை ரூல் பண்ணான். ஆனா திடீர்னு ஒரு நாள் இருட்டுல இருந்து வெளிச்ச மாதிரி ஒரு நம்பிக்கை பிறந்தது. அது யாருன்னு பாரு. அவன் ஒரு சாதாரண கேமராமேன். நம்ம சிட்டி ஆபத்துல இருந்தப்போ ஷெட்டரை தனியா போராடி நம்ம சிட்டியை காப்பாத்திருக்காரு. இப்ப எல்லாரும் உங்க கவனத்தை கோட் சைட் பக்கம் திருப்புங்க. அங்க ஜில் மார்டின் கூட ஒருத்தர் பேச போறாரு. அவர்தான் இந்த வாரத்தோட கடைசியில இந்த சிட்டியோட கீய வாங்க போறாரு. ப்ளீஸ் வெல்கம் வர்ன் தி ஃபால்கன் ஃபின்வே. ஃபேன் கிட்ட சொல்லுங்க, உங்கள மாதிரி ஒரு சாதாரண நியூயார்க்கர் ஒரே ஆளா தனியா ஸ்டெட்டரை தோக்கடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி எப்படி நிக்க வச்சீங்க? உண்மையா சொல்லணும்னா ஜில், எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து உதவி கிடைச்சது. அது யாருன்னா, சாத்தியமே இல்ல, அவன் நம்ம பேரு சொல்ல போறான். எல்லாரும் பாருங்க, நம்ம பேரு சொல்ல போறான். Thunder and Lightning. போச்சா? Guys, உங்களுக்கே நல்லா தெரியும் ஷேட்டரை நம்ம தான் தோக்கடிச்சேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. நம்ம என்ன சொன்னோமோ அதை தான் அங்க செய்யறான். ஆமா, நாம பண்ண அரேஞ்ச்மெண்ட்னால தான் மேட்சை நாம இங்க இருந்து பாத்துட்டு இருக்கோம். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னடா நீ? அது என்ன ப்ளோகன்? ஓகே, இது ஹெட்ஷாட். நீ சரியா அடிப்பா. அது என்னன்னா, நான் எல்லா நியூயார்க்கர்ஸ்க்கும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும்னு தான் நினைச்சேன். ஒரு ஆள். உங்களுக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லையே? குடு, நான் அடிக்கிறேன். யாரா இருந்தாலும் ஓகே, எங்க கூட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. இவர்தான் நியூயார்க்கின் சிறந்த மாமனிதர். அம்மா, அங்க என்னாச்சு? என்னமோ விழுந்துச்சு. ஏப்ரல், எப்படி இருக்க ஏப்ரல்? நான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணிக்க தெரியுமா? ஜானில சொல்றத கேளு. நான் டாக்டர் பாக்ஸ்டர் ஸ்டாக்மேனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கிரானர் சென்டருக்கு வந்திருக்கேன். பாக்ஸ்டர் ஸ்டாக்மேனா? அவர் 15 வயசுல MITல கிராஜுவேட் பண்ணி 134 பேட்டர்ன்ஸ் வச்சிருக்காரு. இப்போ TCRக்கு அவர்தான் லீட் சயின்டிஸ்ட். அவர் ஒரு பயங்கரமான ஜீனியஸ். ஆமா, அந்த ஜீனியஸ் தான் இப்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்க போறாரு. எனக்கு தெரிஞ்சு டாக்டர் ஷெட்டருக்காக ஒர்க் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஷெட்டரா? எங்க உதவி வேணுமா? வேண்டாம், பாக்ஸ்டர் நான் சமாளிச்சுக்கிறேன். சரி, உனக்கு ஞாபகம் இருக்கா, என்னோட பர்த்டேக்கு நீ ஒரு gift பண்ணல? வாட்ச். ஆமா, அத வச்சு பாக்ஸ்டரோட இமெயிலை நான் ஹேக் பண்ணனும். ஓகே ஏப்ரல், நீ அவரோட அக்கவுண்ட ஹேக் பண்ணனும்னா நீ அவருக்கு க்ளோஸா இருக்கணும். எவ்வளவு க்ளோஸா இருக்கணும்? உன் வாட்ச் அவரோட டிவைஸ் கிட்ட இருந்து 3 ஃபீட்ல இருக்கணும். ஐபோன், ஐபேட் எதுவா இருந்தாலும் சரி. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் ஜானி. நான் வேலையை முடிச்சிட்டு கூப்பிடுறேன். சார், இங்க உட்காருங்க. தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ, ஐம் சாரி. நீங்க தானே? உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு ஃபேமஸான ஆள் இல்ல. நீ நினைக்கிற ஆள் கண்டிப்பா நான் இல்ல. நீங்க தானே பாக்ஸ்டர் ஸ்டாக்மேன், PhD? 15 வயசுல நீங்க MITல கிராஜுவேட் ஆயிட்டீங்கல்ல? உங்க கண்டுபிடிப்பான TCRI நானோ ரோபோட்டிக்ஸ் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கு. ஓ சாரி, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு? இருக்கட்டும், மேரேஜ் ஆனதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நிஜமா தான். சரி, நான் இங்க உட்காரவா?